ஹாய் லிசனர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 12th இங்கிலீஷில் கிட்டத்தட்ட 19 மார்க்ஸ் வந்து போயம் பார்ட்லேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த 19 மார்க்ஸில் ஒரு 8 மார்க்ஸ் வந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்லேருந்து வருது. ஸோ இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 12th இங்கிலீஷில் இன்சிடென்ட் இன் த ஃப்ரெஞ்ச் கேம்ப் பை ராபர்ட் ப்ரௌனிங், அதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் போயம் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். ஸோ மொத்தமே வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து ஒரு 2 அல்லது 3 சப் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இதில் மொத்தம் 3 அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், legs wide, arms locked behind as if to balance the prone brow, oppressive with its mind. இதுதான் கொடுத்துருக்கிற கொஷின். இதில் 3 சப் கொஷின். whose action is described here? இங்கே யாருனுடைய ஆக்ஷன் வந்து இங்கே சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the action of Napoleon is described here. நெப்போலியன் த கிங் எம்பரர் அவருடைய ஆக்ஷன் தான் இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மென் பை ப்ரோன் ப்ரோ? ப்ரோன் ப்ரோனா என்ன அப்படின்றது மீனிங். ஸோ ப்ரோன் ப்ரோ மீன்ஸ் இன்க்ளைனிங் ஆஃப் நெப்போலியன்ஸ் ஃபோர்ஹெட் டியூ டு இஸ் அப்ரெசிவ் மைண்ட். ரொம்ப உயரமான இடத்துல இருந்து அப்படியே வந்து கீழ் நோக்கி தன்னுடைய பார்வையை நோக்கிறது தான் வந்து ப்ரோன் ப்ரோ மீன்ஸ். இன்க்ளைனிங் ஆஃப் நெப்போலியன்ஸ் ஃபோர்ஹெட் டியூ டு இஸ் அப்ரெசிவ் மைண்ட். இதுதான் அப்ரெசிவ் மைண்ட் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலை வச்சுருக்கிற ஒரு கமாண்டிங் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த போர் நடந்துகிட்ருக்கு, ராடிஸ்பனை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுன்ற போர். ஸோ அது என்ன ஆகுதோ அப்படின்றது தான் அவனுடைய சிந்தனையாக இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட். தேர்ட் ஒன் வந்து வாட் இஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? ஸோ அந்த நேரத்தில் அவனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னவாக இருக்குது அப்படின்றனா, ஹிஸ் மைண்ட் வாஸ் டீப்லி அப்ரெசிவ் டியூ டு த வார் இன் ராடிஸ்பன். ஸோ ராடிஸ்பனில் நடக்கிற அந்த வாரை வச்சு இவருக்கு வந்து ஒரு மாதிரி என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு கமாண்டிங் அந்த கன்ஃபியூஷனோடு இருக்கிறாரு. ஸோ இதுதான் தேர்ட் சப்கொஷனுடைய மீனிங். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குளோபல் லேர்னிங் கேஎஸ்கே நிறைய போயம்னுடைய எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இருக்குது. பேராகிராஃப்ஸ், இஆர்சி அண்ட் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் wounded near his soldier's pride touched to the quick he said. இதுதான் கொடுத்துருக்குற கொஷின். இதில் 2 சப் கொஷின்ஸ். 1, why did the boy contradict Napoleon's words? எதனால் நெப்போலியனுடைய வேர்டை இவன் வந்து முரண்படுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as he felt his valor is underrated. தன்னுடைய தைரியம், வேலர்னா தைரியம், தன்னுடைய தைரியத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவரோ குறைவாக மதிப்பிடுறாரோ அப்படின்ற ஒரு கோபம் அவனுக்கு வருது. அதனால் முரண்படுறான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, why was his pride touched? ப்ரைட் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், தனக்கு சுயமரியாதை இருக்கும். அதுதான் அது எப்படி டச் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ் நெப்போலியன் ஆஸ்க்ட் ஹிம் இஃப் ஹி வாஸ் wounded, ஏதாவது காயம்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போதே இவனுக்கு வந்து தன்னுடைய சுயமரியாதையை தொட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு போர் வீரன் வந்து எப்போவுமே காயப்படுறத விரும்புவான். அதனால் நான் போருக்கே போகலையோ அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிட்டாரோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இதுதான் செகண்ட் சப்கொஷனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபில்ம் த மதர் ஈகிள்ஸ் ஐ வென் ஹர் ப்ரூஸ்ட் ஈக்லெட் பிரீத்ஸ். இதுதான் தேர்டு. இதில் 2 சப் கொஷின். ஹூ இஸ் கம்பேர்ட் டு த மதர் ஈகிள் இந்த அபவ் லைன்ஸ்? மதர் ஈகிளாக வந்து இங்கே யாரை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த ஈகிள்னுடைய சிம்பிள் வந்து நெப்போலியனுடைய ஃப்ளாகில் இருக்கும். ஸோ எம்பரர் நெப்போலியன் வாஸ் கம்பேர்ட் டு மதர் ஈகிள். ஸோ நெப்போலியனை தான் இங்கே வந்து மதர் ஈகிளாக, தாய் கழுகாக இங்கே வந்து பாவிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷினுடைய ஆன்சர். ஸோ செகண்ட் சப் கொஷின், எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன். இங்கே என்ன கம்பேர் பண்ணுறாங்க, யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்றதான் கொஷின். ஸோ ஆஸ் அ மதர் ஈகிள் saw its bruised eaglet, Napoleon saw his wounded soldier. எப்படி ஒரு தாய் கழுகு காயப்பட்ட ஒரு குழந்தை கழுகு பார்க்குமோ அதே போல் நெப்போலியன் அந்த காயப்பட்ட சோல்ஜரை வந்து பார்க்குறாரு. ரொம்ப இரக்கத்தோடு பார்க்குறாரு. கிங்குன்னா வந்து வீரம் இருக்கும், அதே சமயத்தில் இரக்கமும் இருக்குன்றத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஆஸ் அ மதர் ஈகிள் saw its bruised eaglet, Napoleon saw his wounded soldier. அவ்வளோதான். இந்த 3 அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் தான் நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ரிப்பீட்டடாக பாருங்கள், அதே சமயம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் இந்த பார்ட்டில் 8 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் 11th பிளேலிஸ்ட் எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், குட் பை, டேக் கேர், தேங்க்யூ.